Hello, my dear students. நான் உங்கள் MD Sir. NEET 2026க்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெஷலி ரிப்பீட்டட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது டிசிப்ளின் இருக்காது. யாராவது நம்மளை கைட் பண்ணால் பரவாயில்ல, மானிட்டர் பண்ணால் பரவாயில்ல, ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பரவாயில்ல நினைப்பாங்க. ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண என்னோட அட்டென்ஷனோட அலாங் வித் ஃபேக்கல்ட்டிஸோட சப்போர்ட்டோட டிசைன் பண்ண ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ், ஒரு 650+ மார்க்ஸ் நம்ம டார்கெட் பண்ணணுங்கிற அந்த எய்மோட இந்த கோர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்பைரோ MD Sir ஆகிய நான் அதை படிக்கல இந்த ரிவிஷன் டைமில் ஐ வில் கிவ் மோர் ஃபோக்கஸ், மோர் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் MD Sir. வெல்கம் டு ஸ்பைரோ Prime Education Institutes. NEET 2026க்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெஷலி ரிப்பீட்டட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், 2025ல் சீட் கிடைக்காத எடுக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் NEET 2026க்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அது இல்லாமல் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அது இஸ் வீடியோ எக்ஸ்பெஷலி ஃபார் ரிப்பீட்டர்ஸ். NEET 2025ல் மார்ஜின்லேயோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் காலேஜ் சீட்டோ கிடைக்காம டில் ஸ்டேட் கவுன்சிலிங் ப்ளஸ் ஸ்டேட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கான இந்த வீடியோ இது. ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் லொக்கேட்டட் நாமக்கல். ஸோ லாஸ்ட் 10 அகடமிக் இயர்ஸாக நீட் மூலமாக நீட் தமிழ்நாட்டுக்கு 2017 வந்துச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அரௌண்ட் 3500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்டையர் இந்தியாவில் வேரியஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் தென் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன்க்ளூடிங் டாப் மெடிக்கல் காலேஜ் AIIMS, ஜிப்மர், AFMC போன்ற காலேஜ் உட்பட எல்லா காலேஜும் ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க ஸ்பைரோவோட நீட் கோச்சிங் மூலமாக. ஸோ எட்டனதர் பேட்ச் கரண்ட் NEET 2026க்காக ஸ்பைரோட ரெசிடென்சியல் கேம்பஸில் இப்போ ஒரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இன்டிமேஷன் ஃபார் NEET 2026 ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ NEET 2026 எக்ஸாம் May 1st Sunday வர வாய்ப்பு இருக்குது. May 1st Sunday உங்களுக்கு தெரியும், May 3 வர வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நீட்டுக்கு நான் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வெயிட் பண்ணேன், கிடைக்கல. ஃபாரின் போக ட்ரை பண்ணேன், ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன், மார்ஜினில் மார்க் விட்டுட்டேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு திஸ் பர்டிகுலர் ஸ்பைரோவோட திஸ் செமி ரிவிஷன் ரிப்பீட்டட் கோர்ஸ் will be one of the greatest opportunity and wonderful opportunity. என்னோட ப்ரெசன்ஸ் கீழே இந்த கோர்ஸ் நடக்க போகுது. எக்ஸ்பெஷலி வந்து ஸ்பைரோ இட்ஸ் மோர் ஃபேமஸ் ஃபார் தி ரிவிஷன். ஸ்பைரோவோட லாஸ்ட் இந்த 10 அகடமிக் இயர்ஸாகவே ஸ்பைரோவில் படிச்சுட்டு போன மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸ்பைரோ MD Sir ஆகிய நான் அதை படிக்கல இந்த ரிவிஷன் டைமில் ஐ வில் கிவ் மோர் ஃபோக்கஸ், மோர் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். எப்போல்லாம் அவங்க அந்த மார்க் வராமல் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ, எப்போல்லாம் ரொம்ப பேனிக் ஆகுறாங்களோ, பயப்படுறாங்களோ, இயர்ஸ் வேஸ்ட் ஆகுது நினச்சி ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாங்களோ, ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க ஓவர் கம் பண்ணி மோட்டிவேட் பண்ணி, நாட் ஒன்லி மோட்டிவேஷன், ட்ராவல் அலாங் வித் தம், கூடவே அவங்களோட ட்ராவல் பண்ணி எவ்ரிடே அவங்கள மீட் பண்ணி அவங்க ஸ்டடி பிளேஸ்க்கு போய் அவங்கள கைட் பண்ணி அவங்களோட என்ன பர்பஸ் என்ன ரீசன்னால அவங்க அந்த எய்ம் பண்ண மார்க்கை அவங்க அட்டைன் பண்ண முடியல, ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கண்ணுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் அ டைம். ஆல்மோஸ்ட் பேரண்ட்ஸுக்கும் தெரியும் லாஸ்ட் 4 months தான் வந்து ஸ்பைரோவில் ஷெட்யூல் நிறைய டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி NEET 2026 ரிப்பீட்டர் பேட்ச் ஆல்ரெடி ஜூன்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பேட்சை வந்து ஆல்மோஸ்ட் சிலபஸ் முடிக்க போகிறோம். டிசம்பர் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து we are going to start revision. பட் அந்த சிலபஸ் முடிக்கும் போது there will be more focus on syllabus completion. அன்னைக்கு சிலபஸ் படித்து டெய்லி டெஸ்ட் எழுதுவாங்க, வீக்கெண்ட் குமுலேட்டிவ் டெஸ்ட் எழுதுவாங்க. அவங்களுக்கு நிறைய டைம் கிளாஸில் போயிடும். ஒரு 8 to 9 hours, ஒரு 4 to 5 hours ஸ்டடி கிடைக்கும். டெய்லி 1 hour டெஸ்ட் அப்படி போயிடும். பட் இது படித்தது எல்லாத்தையும் ஒரு 2 times ரிவைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஒரு மினிமம் ஒரு 60+ ஃபுல் டெஸ்ட் எழுதி அது மூலமாக அவங்க செய்யக்கூடிய தப்பை எரர் லாக் நோட் புக் மெயின்டைன் பண்ணி ஸோ ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜி தான் வந்து இந்த செமி ரிவிஷன் ரிப்பீட்டர் கோர்ஸ். ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ எல்லாமே தரவாக படித்து முடிச்சிட்டிங்க, இல்லை ஓரளவுக்கு படித்து முடிச்சிட்டிங்க, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோர், ஏன்னா போன வருஷம் நீட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ஃபிசிக்ஸ் வெரி லென்த்தி பேப்பர். அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஸ்கோர் வர மாட்டேங்குது, என் பயாலஜியில் 360 ஸ்கோர் ரீச் பண்ண முடியல. அதே மாதிரி பேப்பர் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த வருஷம் வரக்கூடிய பேப்பருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஸ்பைரோவோட இந்த கோர்ஸ் எக்ஸ்பெஷலி வெரி மச் டிசைன் அலைன்டு வித் NEET 2026 பேட்சுக்காகவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண என்னோட அட்டென்ஷனோட அலாங் வித் ஃபேக்கல்ட்டிஸோட சப்போர்ட்டோட டிசைன் பண்ண ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ், ஒரு 650+ மார்க்ஸ் நம்ம டார்கெட் பண்ணணுங்கிற அந்த எய்மோட இந்த கோர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் December 1st நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து
தே ஆர் ஸ்டார்டிங் ரிவைஸ் சிலபஸ். இதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர போகிறாங்க. உங்களுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம டிசம்பர் 25th இருந்து we are actually about to start the revision test. ரிவிஷன் அப்போ டெய்லி ஒரு 2 hour ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். பேலன்ஸ் டைம் எல்லாமே அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அதில் வந்து 2 டெஸ்ட்டாக நம்ம பிரிச்சிருப்போம், ஆர்ஆர்டி அண்ட் ஆர்டிடி. ரிவிஷன் ரவுண்ட்ஸ் டெஸ்ட், ரிவிஷன் டைமென்ஷன் டெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து 2 சப்ஜெக்ட் காம்பினேஷன் எழுதுவாங்க, அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் காம்பினேஷன் எழுதுவாங்க, தென் ஆஃப் டெஸ்ட், தென் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எப்படி போவாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பர் 25 ஆரம்பித்தாலுமே கூட வித்தின் டிசம்பர் இந்த 5 days, ஜனவரி பிப்ரவரி இந்த ஒரு 65 days ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சுட்டு மார்ச் ஃபுல்லாக செகண்ட் ரிவிஷன் இருக்கும். பட் அலாங் வித் செகண்ட் ரிவிஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு மார்ச் 15th ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு டெஸ்ட் ஃபஸ்ட் எழுதுவாங்க, இனிஷியல் ஃப்ரீக்வன்சி. பட் அந்த டைம் ஆஃப் ஏப்ரல் 10 டெய்லி 2 டெஸ்ட், போக போக 3 டெஸ்ட் வரும். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி வில் ஹேவ் லாட் ஆஃப் டீட்டெயில் அனலிட்டிக்கல் டேட்டா ஆன் ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு தர் மிஸ்டேக்ஸ் வில் பி டிவைடட் இன்டு 2 kinds. One, it is internal issues like panic, fear, overthinking. அது இல்லாமல் வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பற்றியான ஒரு பதற்றம், பேரண்ட்ஸோட சுச்சுவேஷன் வச்சு ஒரு பதற்றம், முடியுமாங்கிற எண்ணம், இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஐ ஹேவ் ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ராக்ஷன் வித் யூ. ஐ ஹேவ் ஃப்ரீக்வெண்ட் மோட்டிவேஷன் மீட்டிங். ஆல்மோஸ்ட் 2 days ஒன்ஸ் நான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஒரு 3500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து போயிருக்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வயலில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிபிஎஸ்சியில் டாப் ஸ்கோர் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 500க்கு 490 எடுத்துகிட்டு, இல்லை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 500 மார்க் எடுத்துகிட்டு 450 எடுத்துகிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. இவன் நார்மல் மார்க்ஸ் கிராஷ் கோர்ஸில் 200, 250, 2 times, 3 times, ஈவன் 4 times அட்டம் எடுத்து என்னென்ன இன்ஸ்டியூட்டில் ட்ரை பண்ணிவிட்டு முடியாத வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. பட் அப்படி இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட இன்டர்னல் ஹேபிட்ஸை மாற்றி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்களோட ப்ரோஸ் கான்ஸ் ப்ளஸ் மைனஸ் வீக்னஸ் ஸ்ட்ரென்த் அனலைஸ் ஸ்வாட் அனலைஸ் எடுத்து அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பர்டிகுலர் டீச்சர் அலாட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்களுக்கு ஏன்னா ஒரு இந்த ரிவிஷன் கோர்ஸ்க்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி ஷெட்யூல் இருக்காது. தட்ஸ் அது ஸ்பெஷல் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ரிவிஷன் கோர்ஸ். ஸோ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அரௌண்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருப்பாங்க. அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வில் பி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஷெட்யூல். வில் பி ஹேவிங் ஒருத்தர் வந்து பயாலஜி லேகிங்காக இருப்பார், ஒருத்தர் ஃபிசிக்ஸில் லேகிங்காக இருப்பார், ஒருத்தர் ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸில் லேகிங்காக இருப்பார், ஒருத்தர் ஃபிசிக்ஸில் ரொட்டேஷனல் மெக்கானிசம் லேகிங்காக இருப்பார், ஒருத்தர் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் லேகிங்காக இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம எங்கே வீக்கன் ஏரியாஸ் அங்கே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் தே கேன் ஏபிள் டு அச்சீவ் கிராஸ் தட் பர்டிகுலர் ஃபீட் 650ங்கிற அந்த நம்பர்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் என்ன ஸ்டாண்டர்டில் இருந்தாலும். ஸோ அப்போ அதுக்கு சரியான ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் வச்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அது இல்லாமல் ப்ராக்டிஸ் தட் வி ஆர் கோயிங் டு மேக் ஆல்மோஸ்ட் 50,000 questions that we mentioned here, but definitely 50,000 கிடையாது, அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் டெய்லி ப்ராக்டிஸே மினிமம் 300 to 500 questions ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 120 days இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா 60,000 questions அப்புறம் ப்ராக்டிஸ் மட்டுமே இருக்கும், டெஸ்ட்டு சொல்லாமல். அதுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ண இமீடியட்டாக ஃபேக்கல்டிஸ் அவைலபிள் இருப்பாங்க. தேவைப்பட்ட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும் பண்ணுவாங்க. எரர் லாக் நோட் புக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் டீமே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் அதில் 150+ ரிவிஷன் டெஸ்ட். ஸ்பைரோட இஎம்டி எல்என்டி இஸ் வெரி ஃபேமஸ் அமாங் த ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ். ஏர்லி மார்னிங் டெஸ்ட் 5:30க்கு எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெஸ்ட் எழுதுவோம். எல்என்டி லேட் நைட் டெஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 11 o'clock தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 9:30 11 o'clock ஒரு ஒன் சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு இது மாதிரி டெய்லி தே வில் ரைட் த டெஸ்ட். அது இல்லாமல் ப்ரிப்பரேஷன், அது இல்லாமல் நம்ம ஆர்டிடின்னு 2 type ஆஃப் டெஸ்ட். இது மாதிரி டெஸ்ட்டே வந்து ஒரு டெய்லி ஒரு 2 to 3 டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அலாங் வித் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸ். கண்டிப்பாக ஒரு சாப்டர் முடிச்சுட்டு அதுக்கு அது நீங்கள் யூஆர் பி ஹேவ் டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ். உங்களோட லேக்கிங் ஏரியாவில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து ஷெடியூல் பண்ணியிருப்போம். இப்போ 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 200 ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்பிளிட் அஸ் ஏ பேட்ச். ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு ஷெட்யூல் இருக்கும். யாரெல்லாம் ஃபிசிக்ஸ் லேகிங்கோ அவங்களுக்கு தனி ஷெட்யூல், கெமிஸ்ட்ரி லேகிங் அவங்களுக்கு தனி ஷெட்யூல், பயாலஜி லேகிங் அவங்களுக்கு தனி ஷெட்யூல். அதுலேயுமே கூட இன்னும் சப்டிவிஷன் இருக்கும். லெட்ஸ் அஸ்யூம் ஆப்டிக்ஸில் லேகான ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கிவ் ப்ரையாரிட்டி ஆப்டிக்ஸ். அதில் வந்து +1 ஃபிசிக்ஸ் லேகான ஸ்டூடெண்ட் +1. இது மாதிரி உள்ளவே இன்டர்னல் ஷெட்யூல் டு ஷெட்யூல் ரொம்ப இருக்கும். அதுதான் தட் இஸ் மெயின் சக்ஸஸ் ஆஃப் ஸ்பைரோ. வித் மினிமல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடத்துல போய் சக்ஸஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் with every year that consistently you are maintaining 60% conversion. The reason that individual attention,
Individually we are understanding, we are treating every student as our pride and asset. ஸோ ஏன்னா அந்த ஒரு மாற்றத்தினால அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகுது, மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அடைய போகிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி ஹாப்பி இன் லைஃப் டைம். ஒரு மாணவர் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் செட்டில் ஆகிட்டாருன்னா தட் இஸ் த டே அந்த பேரண்ட்ஸ் அவங்க லைஃப் டைமில் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கலாம். எவ்வளோ வாழ்க்கையில் நல்ல தருணங்கள் வரலாம், மேரேஜ் வரலாம், வீடு கட்டலாம், குழந்தைகள் பிறக்கலாம். பட் இது எல்லா தருணங்களையும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் இருக்குன்னா இந்த ஸ்டூடெண்ட் என்றைக்கு லைஃப்பை பற்றி கவலைப்படாமல் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு டே என்ட்ராகக்கூடிய நாள், தட் வில் பி த பியூட்டிஃபுல் மூமெண்ட் அமாங் ஆல். அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது ஒரு பொறுப்பாக வே பார்ட், அந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பராக பார்ட்டாக எடுத்து ஈவன் இட்ஸ் ப்ரூவன், இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் ஷெடியூல் கிடையாது, இட்ஸ் ப்ரூவன். இதை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒன்லி த இன்ஸ்டியூட் இட்ஸ் ப்ரூவன் ஃபார் பாஸ்ட் 9 years. ஸோ மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எதிர்பார்த்ததை விட கஷ்டமாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஐ வில் பி தேர் வித் தம், மோட்டிவேட், கைட், டிக்டேட். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது டிசிப்ளின் இருக்காது. யாராவது நம்மளை கைட் பண்ணால் பரவாயில்ல, மானிட்டர் பண்ணால் பரவாயில்ல, ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பரவாயில்ல நினைப்பாங்க. அதுக்கு நான் இருக்கேன். நிறைய பேர் அப்படி தான் வாழ்க்கையில் தோற்று போன பிறகு யாரோ ஒருத்தர் நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம். அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நானும் ஸ்பைரோவும் வில் பி த ரைட் பிளேஸ். ஸோ உங்களுக்கு ரிவிஷன், இந்த கோர்ஸ் நேம் ரிவிஷன் கம் செமி ரிப்பீட்டர் கோர்ஸ். who can attend this particular course அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி ஃபார் ஹோம் லேர்னர்ஸ். வீட்டிலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன், தாராளமாக நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கலாம், முடியாதுன்னு இல்லை. பட் ஒரே விஷயம், வீட்டில் இருக்கும்போது லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், ஃபங்க்ஷன் வரும், சொந்தக்காரங்க வருவாங்க, லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் வில் பி ஹேப்பன். நீங்களே ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவீங்க, அப்புறம் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். பட் இங்கே அப்படி இல்லை, எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் என்னோடய ஷெட்யூலுக்கு கீழே every single hour will be monitored. Almost I also will present in the campus around 16 to 17 hours. அப்போ உங்கள் டிஸ்ட்ராக்ஷன் almost will be nullified or it will be reduced, it will be minimized like anything. அது அந்த டைமெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபோக்கஸ்டாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மன உறுதியோடு ரொம்ப தைரியமாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஆக மாட்டேன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலேருந்து பண்ணலாம். பட் 98% ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேட்டகரியில் வரதில்லை. ஃபோன், யூடியூப், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே இந்த டாப் ஸ்கோர் எய்ம் பண்ணுறதுக்கு நாட் ஓன்லி 650 ப்ளஸ் த மினிமம், நான் சொல்கிறது டில் 720. எனி பேப்பர், எனி டைப் ஆஃப் பேப்பர் டெஃபினெட்லி கேன் டூ ஒண்டர்ஸ். இந்த வருஷம் பேப்பர் அதை அச்சீவ் பண்ணக்கூடிய பேப்பராக தான் இருக்கும். லாஸ்ட் இயர் ஒன்லி அந்த லாஸ்ட் இயர் பேப்பர் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். டைம் ஃபேக்டர் இஸ் த மேட்டர். இந்த வருஷம் என்டிஏ அந்த டைம் ஃபேக்டரை ஓவர் கம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் ஆல் ஃபேக்கல்டிஸ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 7-8 இயர்ஸாக ஸ்பைரோவில் கைட் பண்ணி இந்த 3500 பேர்பட்ட மாணவர்கள் எம்பிபிஎஸ்ஸாக கூட இருந்த சேம் செட் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ், போத் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு ஃபேக்கல்ட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒன்றா இருந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி என்ன மாதிரி கூட இருந்து டெக்னிக்கலாக கைட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் டீம் இது. ஸோ உங்களுக்கு அது இல்லாமல் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் வில் பி எக்ஸசிவ் மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். யூ டோன்ட் நீட் டு ஃபைண்ட் எனி புக்ஸ். ஸ்பைரோ இந்த செமி ரிப்பீட்டர் ரிவிஷன் எந்த புக், நிறைய புக்ஸ் வாங்குவீங்க, நிறைய இன்ஸ்டியூட் புக்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் யூ கேன் ஃபாலோ வித் த கொஸ்டின் பேங்க், மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ், டெஸ்ட், அசைன்மெண்ட்ஸ் வில் பி கிவன் பை ஸ்பைரோ. இதை ஃபாலோ பண்ணாவே இந்த ஃபுல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ மாஸ்டர் எவ்ரி கொஸ்டின்ஸ் அச்சீவ் 650 ப்ளஸ். மாஸ்டர் எவ்ரி சிங்கிள் கொஸ்டின். நான் எப்பயுமே சொல்லுவேன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ டஃப், ஈஸி, மாடரேட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான், எவ்ரி சிங்கிள் கொஸ்டின் தட் மே பி ஈஸி ஆர் மாடரேட் ஆர் டிஃபிகல்ட், அதுக்கு 4 மார்க் தான். அப்போ எல்லா கொஸ்டினும் நம்ம என்ன பண்ணணும்னா we need to treat equally. ஸோ தட் இஸ் நீட்டுங்கிறது ஆர்ட் ஆஃப் மாஸ்டரிங். ஸோ லைக் இன்னும் அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு சில கொஸ்டின் ரொம்ப என்ன சொல்கிறது, க்யூரியாசிட்டியில் நிறைய கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தப்பு பண்ணிடுவோம். ஸோ நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணுறது. இதில் ஆர்ட் எஃபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்டில் கண்ட்ரோல் நிறையா இருக்கணும், டிசிப்ளின், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு டியூன் பண்ணி கம்ப்ளீட்டாக கேர்லெஸ்ஸை உடனே அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு கோர்ஸ் ஆஃப் இன் திஸ் 120 டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கேர்லெஸ் அவாய்ட் பண்ணி, ஏன்னா கேர்லெஸ்லேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் மினிமம் ஒரு 40 மார்க்ஸ்லேருந்து 60 மார்க்ஸ் தெரியும். எக்ஸாம் முடிச்சு ஐயோ தெரியும்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு யூஸும் இல்லை. அப்படி சொல்கிறதுனால யாரும் சீட்டு கொடுக்க போகிறதில்ல, அதனால் நமக்கு நினச்சது அடைய போகிறதில்ல. பட் அதை ஷுட் பி ஓவர் கம். அது எப்படி ஓவர் கம் பண்ணணும், என்னென்ன மாதிரி கேர்லெஸ் பண்ணுவீங்க, அது என்ன மாதிரி ஓவர் கம் பண்ணணும், அதுக்கு எப்படி மைண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரணும், அது எப்படி ப்ராக்டிஸாக கொண்டு வரணும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஷேடிங் மிஸ்டேக்லேருந்து
கொஸ்டினை ரீட் பண்ணுறதுலேருந்து லாட் ஆஃப் திங் வில் பி ஹேப்பன். அதே மாதிரி சிலபஸ் இப்படி ஆன் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. எந்த சாப்டர் ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது, எது ஈஸி கஷ்டம்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட வீக்னஸ். சில ஸ்டூடெண்ட் வந்து இப்படி ஜஸ்ட்டு வித்தவுட் ஸ்வாட் அனலைஸ் எடுக்காமல் கேட்டிங்கன்னா யூஸ் டு சே 1D தான் எனக்கு லேகிங் போகும். ஆனால் 1Dயாக இருக்காது. டெய்லி டெஸ்ட் வச்சு ஸ்வாட் அனலைஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இல் பி மோஸ்ட் ப்ராபப்லி லேக்கிங் வேவ்ஸ் ஆர் ஆசிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எக்ஸாக்டாக கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த எக்ஸாக்ட் பாத்தில் நம்ம கைட் பண்ணி வித்தின் த 120 டேஸ்க்குள்ளே அவங்க அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு தான் இந்த கோர்ஸோட ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கு. எகைன் ஐம் டெல்லிங் இட்ஸ் நாட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், இண்டிவிஜுவல் எவரி இண்டிவிஜுவலுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் உருவாக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் MBBS போனால் அந்த குடும்பம், அந்த வீடு, அந்த ஊர், அந்த சொந்தக்காரங்க, அந்த சமுதாயமே மாறும். அப்படி இருக்கும்போது மேக்கிங் யுவர் செல்ஃப் MBBS நாட் இன் நம்ம ஜஸ்ட் லைக் எடுத்துக்க முடியாது. அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய அது விஷயமோ அதுக்கு மாதிரி மெனக்கெடலும் பெருசாக இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டார்கெட்டை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ தட் வி ஆர் டிசைனிங் ஸ்பெசிஃபிக் டெடிக்கேட்டட் கோர்ஸஸ் ஃபார் எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல். ஏன்னா எங்கிட்ட வர ஒவ்வொருத்தருமே முக்கியம்தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற குடும்பத்தை பார்க்குறோம். அந்த குடும்பம் இந்த விஸ்கியஸ் சர்க்கிள் இதனால் பல வருஷமாக ஒரு முன்னேற்றத்துக்காகவும் ஒரு பெரும்பாலுக்காகவும் காத்திருக்கும் போது அதை ஸ்பைரோ கூட நின்று சப்போர்ட் பண்ணுறது எங்களோட கடமையாக எடுத்தது. நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு ஸ்பைரோ இஸ் பிகம் ஒன் பார்ட் ஆஃப் ஃபேமிலி. இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஒரு மெம்பராக இருக்கிறதுல பெருமைப்படுறோம். ஸோ எகெயின் திஸ் பர்டிகுலர் அகாடமிக் இயர் ஸோ வி ஆர் டு ரீச் த மேக்ஸிமம். ஆல்ரெடி ரெசிடென்சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மிங் ஒண்டர்ஃபுல். ஸோ வி ஆர் வார்ம் வெல்கமிங் யூ. ஸோ வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற பப்ளிக் அதே வேறு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோச்சிங் கிடைக்கல, நல்ல டீச்சர்ஸ் அமையல, ஷெடியூல் கரெக்டாக இல்லை. தமிழ் மீடியத்துக்கு எக்ஸ்போஸ்லி பண்ணுறோம். 7.5 2 டைம் நம்ம ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்கோம். ரிப்பீட்டர்ஸில் தமிழ்நாட்டில் ஸ்டேட் ரேங்க் கொடுத்துருக்கோம். நம்ம 2023-24 ஆல்மோஸ்ட் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ஸ்டேட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டேட் ரேங்க் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ there is so much achievements on the track record of Spiro. So definitely this course will be very much useful for NEET 2026 aspirants. அதுக்கு உங்களோட கனவுகளுக்கு துணை நின்று உங்களோட பிரச்சனைகளை எங்களோட பிரச்சனைகளாக எடுத்துக்கிட்டு அது பிரச்சனைகளே இல்லைன்னு உங்களுக்கு புரிய வச்சு உங்கள் கூடவே நின்று ஒவ்வொரு செகண்டும் உங்களை மாற்றி உங்களோட மாற்றத்துக்கு உங்களை உணர வச்சு உங்களோட மாற்றத்தை நீங்களே அக்செப்ட் பண்ணி உங்களால் முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்து உங்களோட கனவை அடைய வைக்கிறதுக்கு இல் பி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை, ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த மாற்றத்தை நான் உருவாக்கியிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் நான் உருவாக்கியிருக்கேன். அதே மாதிரி இன் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ் semi revision repeater course, residential course available for both residential and online. ரெண்டு இதுலையுமே மூலியம் அவைலபிள். பட் என்னோட சாய்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் கோர்ஸ். ரெசிடென்ஷியல் கோர்ஸாக இருக்கும்போது என்னோட நீங்கள் டெய்லியும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட பிரச்சனைகளை ரொம்ப அக்யூரேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கோ அது என்ன பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஸோ உங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டடான இந்த வெற்றி அடையிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஸ்பைரோவில் இருக்குது. செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், செப்பரேட் மெஸ் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு செப்பரேட் ஸ்டடி கேம்பஸும் இருக்குது. மோட்டிவேஷனல் செமினார் ஹால் இருக்குது. வாரம் 2 to 3 டைம் உங்களை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே செப்பரேட் ஹைஜீனிக் ஃபுட் என்விரான்மெண்ட்டோட அந்த நெக்ஸ்ட் 4 months உங்களோட ஹெல்த்து இந்த தேவையான எனர்ஜி இந்த வெற்றி அடையிறதுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஹைஜீனிக் ஃபுட் ஃபெசிலிட்டிஸோட செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட இந்த பர்டிகுலர் கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ரிவிஷன் ரிப்பீட்டர் கோர்ஸ்க்கு வந்து வி ஹேவ் ஆஃபர் சம் கன்செஷன் ஆல்சோ. அது இந்த ஸ்க்ரீனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு அது என்ன டீட்டெயிலுங்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இட் வில் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ரீச் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ஸ்க்ரீன் கடைசியில் வரக்கூடிய இந்த 2 நம்பரையும் கால் பண்ணி நீங்கள் ரீச் பண்ணுங்கள். இட் பி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் மட்டும் போராடாமல் உங்கள் கனவுக்காக போராடுறதுக்கு நானும் என் டீமும் காத்திருக்கிறோம். ஸோ வில் கிரியேட் ஒண்டர்ஃபுல். இந்த உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம் வி ஆர் த பெஸ்ட். உங்களோட வெற்றி என்னோட வெற்றி, உங்களோட தோல்வி என்னோட தோல்வியாக தான் எப்பயுமே எடுத்து பழக்கம். இந்த கோர்ஸில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறதுக்கு காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.